அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தரபிரகாசம். நம்ம இன்னைக்கு ஒரு பால் ஐஸ் தாங்க. பால் ஐஸ் 90s கிட்ஸ்க்கெல்லாம் இல்ல. 90s கிட்ஸ்க்கெல்லாம் எல்லாமே நல்லாவே கிடைச்சது. இது 60s, 70s, 80s அப்பதான் பால் ஐஸ் ரொம்ப ஃபேமஸ். அப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3, 4 ஃப்ளேவர் தான் இருக்கும். ஒன்று பால் ஐஸு, இன்னொன்று மேங்கோ பாரு, அதுக்கப்புறம் சாக்கோபார், அப்புறம் வெனிலா ஐஸ்கிரீம் கப்பில். எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த பால் ஐஸ் கிடைச்சாலே எங்களுக்கு ஜாஸ்தி தான். கப்பு மேங்கோ பாரு, சாக்கோபார் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது 50 பைசா, ₹1 அந்த மாதிரி. இது மட்டும்தான் 10 பைசா. இந்த பால் ஐஸ் மட்டும், குச்சி ஐஸ், இதை தான் வாங்கி தருவாங்க வாரத்துக்கு ஒரு தடவை. இதை ஒரு டம்ளரில் வச்சுக்கிட்டு நாங்கள் அழகாக அது சிந்தாமல் அவ்வளோ நீட்டாக சாப்பிடுவோம். வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. வாங்கி கொடுத்தது அவ்வளோ அழகாக. ஏன்னா அடிக்கடி கிடைக்காது. இப்போ மாதிரி இல்லை. அப்போ எப்பயாவது தான் கிடைக்கும். இப்போ எல்லாமே ஈஸியாகிடுச்சு. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அப்போ அந்த மாதிரி இல்லவே இல்லை. எங்களுக்கு எல்லாமே கஷ்டம்தான். எப்பயாவது தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஐஸ் தான் இப்போ நான் பண்ணி காட்ட போகிறேன். அது ரொம்ப ஈஸிங்க. நம்ம இப்போ வீட்டிலவே செய்யலாம் அழகாக. அந்த பால் ஐஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அந்த வெனிலா ஃப்ளேவரோட அந்த குச்சியில் கொடுப்பாங்க. ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஃபுல் க்ரீம் மில்க் தாங்க எடுத்திருக்கேன். இதில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் கட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாலை நம்ம ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சிக்கலாங்க. இப்போ பால் ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. இது பொங்கி வர வரைக்கும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம்லவே இருக்கட்டும். கொஞ்சம் பொங்கி வந்த உடனே நம்ம சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் கரைச்சி ஊற்ற போகிறேன். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளோர் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணலாம். கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாங்க. அது கூட நல்லாவே இருக்கும். ஆனால் கார்ன்ஃப்ளோர் இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் ஈஸியாகவே கிடைக்குது. அதனால் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பால் பொங்கி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி. இப்போது ஒரு கப்பு வச்சுருக்கேங்க. இதில் கார்ன்ஃப்ளோர் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க. உங்ககிட்ட பால் இருந்ததுன்னா, காய்ச்சின பால் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஒரு 1/4 கப்பு ஊற்றி கரைச்சிக்கோங்க. அது இன்னுமே நல்லாயிருக்கும். நான் பால் இல்லை, காய்ச்சின பால் இல்லை. அதனால் நான் தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேங்க. பால் பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஊற்றலாம். சைடில் இது மாதிரி ஆடை மாதிரி படியும். அதெல்லாம் எடுத்து விட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றல, ஆல்ரெடி திக்கான ஃபுல் க்ரீம் மில்க்கு. டக்குன்னு அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிருதுன்னா அப்புறம் கொஞ்சம் நமக்கு அந்த ஸ்மெல்லே நமக்கு ஒரு ஒரு ஸ்மெல் வந்துருச்சுன்னா, அந்த காட்டு போன ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க தெலுங்குல. அது மாதிரி வந்ததுன்னா நமக்கு ஐஸ்கிரீம் ஒரு இதுவே மாறிடும். இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கார்ன்ஃப்ளோரை இதில் ஊற்றிக்கலாம். இது மில்க் மேடுங்க.
இது வந்து இப்போ வந்து நான் வந்து இதில் ஒரு 3 ஸ்பூன் விடுறேங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக தான். பால் ஐஸ்ன்றதால இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்காக வந்து நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் விடுறேங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நல்லா கரைஞ்சிருங்க. ஊற்றின உடனே நல்லா கரைஞ்சிரும். இது இப்போ ஈஸியாகவே கிடைக்கிது, சின்ன சின்ன பேக்கெட்ஸில் கூட கிடைக்கிது. நீங்கள் அழகாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இது நெஸ்லே மில்க் மேடுங்க. இப்போது கொஞ்சம் நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கரைச்சி வச்ச இந்த கார்ன்ஃப்ளோரை இல்லை இப்படி கரைச்சிக்கோங்க ஊற்றும்போது. ஏன்னா கார்ன்ஃப்ளோர் வந்து கீழே போய் செட்டில் ஆகிடும். இப்போது ஊற்றி விட்டுலாம். ஊற்றிட்டு ஊற்றின உடனே அது திக்காகிடும். அதனால் இப்படி கலந்து விட்டுக்கோங்க, கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. நல்ல சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சிட்டிங்கன்னா தான், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாகிடும் கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனதுனால. அதனால் நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அது இருக்கும், கட்டி கட்டி ஆகாமல் நமக்கு நல்லா கொதிக்கும். பாருங்கள் கொஞ்சம் திக்காகுது. இப்போது நல்லா கொதிச்சிடுச்சிங்க, நல்லா கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி நம்ம மில்க் மேட் போட்டிருக்கோம், அதுவும் ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 4 to 5 டீஸ்பூன் சர்க்கரை இருக்கும் இந்த கப்பு. இதை ஒரு கப்பு போடுறேன் நான். எப்போவுமே வந்து ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் அதோட ஸ்வீட்னஸ் குறையும். அதனால் கொஞ்சம் சர்க்கரை கூடுதலாக தான் இருக்கணும். ஆனால் இந்த சர்க்கரையே போதும், ஏன்னா நம்ம வந்து மில்க் மேட் போட்டிருக்கோம். அதனால் இந்த சர்க்கரையே போதும். இப்போ சர்க்கரை போட்டவுடனே கொஞ்சம் அது அந்த கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகுங்க. கொஞ்சம் பால் வந்து இலகி கொடுக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் மோல்ட்ஸில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போது இது கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போது கொதிக்குது பாருங்கள். இப்போது இது வந்து வெண்ணிலா எசன்ஸுங்க. இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து பால் ஐஸ்க்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ், வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். போதும், இந்த திக்னஸ் போதும். நமக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக க்ரீமியாக வரும். பால் ஐஸ், குச்சி ஐஸ் அப்போல்லாம் வந்து அது வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வருங்க அந்த ஐஸு, பால் ஐஸு. அது மாதிரி மோல்ட்ஸ் இல்லை எங்கிட்ட. இப்போது நான் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மோல்டில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். அவ்வளோதான். சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் மிக்ஸு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படியே கூல் பண்ணி கூட நம்ம குடிச்சிடலாம். வெண்ணிலா மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். மேலே கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போது அந்த இது நமக்கு கார்ன்ஃப்ளவரும் நல்லா வெந்துடுச்சு. இது இன்னும் ஆற இன்னும் திக்காயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் கூல் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஆறி நல்லா பாருங்கள், ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுங்க. இப்போது இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்திருக்கேன் நான், வாங்கினேன். 4 ஐஸ்கிரீம் வருங்க இதில் தான் இப்போ நான் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம
இதை டம்ளரில் ஊற்றிக்கலாம். டம்ளரில் ஊற்றிட்டு ஒன்றுத்துலேயும் ஊற்ற போகிறேங்க. அப்படியே எடுத்து ஊற்றினோம்னா கரண்டியில் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் இந்த மாதிரி டம்ளரில் எடுத்து ஊற்றிட்டேன். இது மாதிரி மோல்ட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி டம்ளர்ஸ் இருக்குது இல்லைங்க, சின்ன சின்ன டம்ளரு, இதில் கூட ஊற்றலாம். நான் இப்போது இது மிச்சம் இருக்கிறத இதில் தான் ஊற்ற போகிறேன். இப்போது இதுக்கு சில்வர் ஃபாயில் எடுத்துருக்கேங்க. இந்த சில்வர் ஃபாயிலை வந்து கட் பண்ணி அதுக்கு மேலே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா இந்த பாருங்க, இது மாதிரி ஒரு வச்சு இந்த மாதிரி டைட்டாக அப்படி மூடிட்டு நம்ம ஒவ்வொன்றுத்துலேயும் ஹோல் போட்டு ஸ்டிக் இன்சர்ட் ஒவ்வொன்றுத்துலேயும் ஹோல் போட்டு ஸ்டிக்கு வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்ம தடவி பார்த்து தாங்க இது பண்ணணும். ஏன்னா மேலே மூடிட்டோம் டக்குன்னு. இது ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு, இதை இதில் வைக்கிறேன். இப்போவே வச்சிட்டா தான் நமக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகி வரும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வந்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுங்க. அதனால் இப்போவே நான் வச்சிட்றேன். கட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம இது வந்து ஓவர் நைட் இருக்கணும். நாளைக்கு காலையிலையோ இல்லை நாளைக்கு மத்தியானமோ நம்ம சாப்பிட்ணும். அதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட், ஃபுல் ஃப்ரீசிங் பாயிண்டில் வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகும் ஃப்ரீசரில். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறத இந்த டம்ளர்லுங்கள ஊற்ற போகிறேங்க. நான் இந்த சின்ன குட்டி குட்டி டம்ளரில் ஊற்ற போகிறேன். எத்தனை வருதோ பார்க்கலாம். 4 வருமா? வரும். இதில் வேறு கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த 4 டம்ளரில் ஊற்றிட்டேன். இதுவும் அதே மாதிரி அந்த சில்வர் ஃபாயில் இது பண்ணிவிட்டு ஸ்டிக் வச்சு இதையும் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த பாருங்க, இதையும் ரெடி பண்ணிட்டேன் நான். இப்போது இதையும் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சுட்டு நாளைக்கு தான் இதை சாப்பிட முடியும். வாங்க ஃப்ரீசரில் இதுங்க ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரீசிங் பாயிண்ட்டு ஃபுல் ஃப்ரீசிங் பாயிண்ட் வச்சுருக்கேன். நாளைக்கு நம்ம இதை சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. நேற்று நைட்டு வச்சேன், இப்போ இன்றைக்கி எடுத்திருக்கேன். நம்ம இதை டீமோல்ட் பண்ணிடலாம். பால் ஐஸ் இதை கொஞ்ச நேரம் இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இதில் இந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் இப்படி வச்சோம்னா அழகாக டீமோல்ட் ஆகி வந்துடுங்க. பாருங்க, இப்போது கொஞ்ச நேரம் தண்ணியில் வச்சிட்டோம், எடுக்கலாம். இது வந்து 4 இருக்கிறதால எல்லாம் ஒரே நேரத்தில் எடுத்தாதான் கொஞ்ச நேரம் வைக்கலாம். அவ்வளோதாங்க, எடுத்துட்டேங்க. இதை பாருங்க.
அழகா டீமோல்ட் ஆகி வந்துடுச்சு. பால் ஐஸ் 60s 70s 80s கிட்ஸ் பால் ஐஸ். இது வந்து எங்க காலத்துல இது 25 காசு இல்ல, அதாவது நாங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது 10 பைசா, அதுக்கப்புறம் 25 பைசா ஆச்சு இந்த ஐஸ். இது வந்து இந்த மாதிரி ஷேப்ல இருக்காது, கொஞ்சம் ரவுண்டா, அப்படி ரவுண்ட் ஷேப்ல, குச்சி வந்து ரவுண்டு குச்சி, நம்ம இந்த குச்சி மாதிரி இருக்கும், அதுல தான் வரும். இந்த என்ன குச்சி அது, சாப்ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி வரும். பாருங்க, அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் கையால் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஈஸிங்க செய்யறது. நம்ம வீட்டில் செஞ்சோம்னா ரொம்ப ஹைஜீனிக்கு, நம்ம நல்லா சாப்பிட்லாம். நீங்கள் 2 3 சாப்பிட்டா கூட உங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுன்றதால நம்ம வந்து க்ளீனாக வச்சுப்போம். ஃப்ரீசர் எப்போவுமே க்ளீனாக இருக்கும், அதனால ஒன்றுமே ஆகாது. இப்போ வெளியிலன்னா அந்த ஃப்ரீசரில் என்ன இருக்குதோ எப்படி இருக்கோ நமக்கு தெரியாது. அதனால அழகாக வீட்டிலவே செஞ்சு கொடுங்க நம்ம குழந்தைங்களுக்கு. இப்போ சம்மர் லீவில் வீட்டில் இருப்பாங்க, இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.